பருப்பு, துவரம், பருப்பு, பாசி, பருப்பு. இப்போ கொஞ்ச நாளாவே இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லைட்டா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பையனை வச்சுக்கிட்டு எப்படி தனியா சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்களா? அதெல்லாம் அப்படிதான் பழகிருச்சு. எல்லாரும் பெருசா ஒரு அட்வைஸ் நமக்குலாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் போக போக பழகிரும். அதுக்கான உள்ளர்த்தமே என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. போக போக அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே பழகிடு போல. ஆனா என்ன ஒண்ணு, இதை முன்னாடியே தெளிவா சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். எப்படித்தானோ தெரியல. அப்புறம் நேத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் காஸ்ட்லியான காய்கறி சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு 4 கத்திரிக்காய், 1/2 முருங்கைக்காய், அதை வச்சுட்டு தான் சாம்பார் பண்ணிட்டு இருந்தேன். சைட்லயே இந்த குட்டியா வாங்கிட்டு வந்த முட்டைக்கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிட்டு இருந்தேன். 2 கேரட்ல ஒன்னு சாம்பாருக்கும் இன்னொன்னு முட்டைக்கோஸ்க்கும் சீச்சு போட்டேன். ஆனா இந்த ஸ்டார்டிங்ல முட்டைக்கோஸ் வெள்ளை கலர்ல வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அது கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டா தான் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. வழக்கத்தை விட சாம்பாரோட டேஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராவே இருந்தது. எல்லாம் வச்சு சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. சாம்பார் ரெடி.